ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தீபா. நம்ம இன்றைக்கி புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலோட ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம். இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா அயனாரிதனார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெயர் அயனாரிதனார். அவர் சேர மரபை சேர்ந்தவர். இவருக்கு வந்து சைவ சமயத்தின் மேல் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. இவரோட காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதின நூல் தான் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு சைவ சமயத்து மேலே ஈடுபாடு இருக்கிறதால தான் இவர் அந்த நூலில் வந்து விநாயகர் வணக்கம், சிவபெருமான் வணக்கம், அப்புறம் கலைமகள் வணக்கம், இவங்க 3 பேரோட கடவுள் வணக்கத்தை எழுதிட்டு தான் நூல் எழுதியிருக்காரு. சரி, இந்த நூலை பற்றி பார்க்கலாம். முதல்ல அகம்புறம்னா என்னென்னு பார்க்கலாம். அகம் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட தனிநபரோட பெயரை குறிப்பிட மாட்டாங்க. பொதுவான பேரான தலைவன், தலைவி அந்த மாதிரி தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரோட பெயரையோ அவங்களோட இடத்தையோ குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அதான் அகம்னு சொல்லலாம். அகத்தை ஏழு திணைகளை பிரிக்கலாம். கைக்கிளை, பெருந்திணை, அன்பின் ஐந்திணை அப்படின்னு 7 திணைகளை பிரிக்கலாம். புறம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே எதிராக இருக்கும். ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லப்போனால் சங்க காலத்தில் சொல்லப்போனால் ஒரு அரசர், அவரோட பிறப்பு சிறப்பு, அவரோட கல்வி சிறப்பு, அவரோட கொடை வீரம், அவரோட போர் சிறப்பு அப்படின்னு அவரோட வரலாறையே சொல்கிறத புறம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புறம் வந்து 12 திணைகளாக சொல்லலாம். அகம் பற்றிய நூல்களும் அகம் பற்றிய நூல்களும் புறம் பற்றிய நூல்களும் நிறைய இருந்தாலும் புறம் பற்றிய நூல்கள் வந்து நிறைய நூல் இருந்தாலும் இந்த 3 நூல் வந்து சிறப்பாக சொல்லப்படுது. என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், பன்னீர் படலம், புறப்பொருள் வெண்பா மாலைன்னு சொல்லலாம். தொல்காப்பியர் எழுதினவங்க தொல்காப்பியர். இவர் வந்து அகத்திணையில 7ஆக பிரிச்சிருக்காங்க. புறத்திணையிலையும் இவர் வந்து 7ஆக பிரிச்சிருக்காரு. அந்த 12ஆக பிரிக்கலை. அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா வெட்சி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் இந்த மாதிரி 7 திணைகளாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் பன்னீர் படலங்கிற நூலில் இந்த புறத்திணையை வந்து 12 படலாக பிரித்து இந்த 12 திணைகளையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக விரிவாக சொல்லியிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை வந்து பன்னீர் படலம் நூல் அடி ஒற்றி தான் வந்திருக்கு. அதனால தான் இதுலேயும் 12 திணைகளை புறப்பொருளை பிரித்து சொல்லியிருக்காங்க. சரி, புறப்பொருள் வெண்பா மாலை. அது ஏன் புறப்பொருள் வெண்பா மாலை பெயர் காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது புறப்பொருள் வெண்பா மாலைங்கிற நூல் வந்து புறப்பொருளை பற்றிய கருத்துக்கள் இருக்க ஒரு நூல், அது புறப்பொருளை பற்றிய செய்திகள் இருக்க ஒரு நூல்னு சொல்லலாம். இந்த நூலை எழுதின அயனாரிவர் இவர் வந்து இந்த நூலை வந்து வெண்பா மாலையால் அமைச்சிருக்காரு. அதாவது வெண்பா மாலையால் இந்த நூல் அமைக்கப்பட்டதால புறப்பொருளை பற்றிய செய்திகளை சொல்கிறதாலவும் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு பெயர் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல் வந்து ஃபுல்லாகவே இந்த நூல் முழுக்கவே 12 திணைகளை ஒட்டி தான் வரும். இந்த 12 திணைகளுமே அந்த போரை பற்றியும் இந்த வெற்றி கரந்தையெல்லாம் சொல்ல போனால் எப்படி வெற்றி வீரர்களை சூடிட்டு போய் ஆணையர்களை கவர்றாங்க, எப்படி கரந்தை சூடிட்டு போய் அவங்க மீட்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே அந்த போர் சிறப்பை பற்றி தான் குறிப்பிடும். இதுதான் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து ஒவ்வொரு பாடலையும் அது விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.